ஆண்டவரும் அன்பு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தயவு இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. இந்த நேரத்திற்கு நான் உங்களை ஜெபத்துடன் வரவேற்கிறேன். அநேகர் ஜெபத்தில் வளர்ந்து வருகிறீர்கள். ஜெபத்தை குறித்து அதிகமாய் கற்றுக்கொள்ளவும், ஜெபத்தில் நிலைத்து நிற்கவும், அதிக நேரம் ஜெபிப்பதற்கும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருப்பதை நினைத்து கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவாராக, கிருபைகளை நமக்கு அதிகமாய் தருவாராக. இப்போது நம்ம ஒரு சரணத்தை பாடி நாம் கடந்து போக போகிறோம். அழியுதே என் ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற பாடல் நம்முடைய முழங்காலுத்த ஜெப பாடல் புத்தகத்தில் அது இருக்கிறது. உற்சாகமாய் பாடலாம். ஆத்தும பாரத்தை கொண்டு வருகிற ஒரு பாடல், அழுது ஜெபிக்க வைக்கிற ஒரு பாடல், திறப்பில் நிற்க வைக்கிற ஒரு பாடல். கண்ணீரோடு பாடி ஆராதிப்பீர்களானால் அந்த ஜெப அபிஷேகம், மன்றாட்ட அபிஷேகம் உங்களை நிரப்புவதை நீங்கள் காண்பீர்கள். சாதாரணமாக பாடல் ஆராதனை என்பது வேறு. ஆனால் ஜெபம் என்று வருகிற போது அதற்கேற்ற மன்றாட்டு பாடல்களை நீங்கள் பாடி ஆராதிக்கிற போது அந்த ஜெப அபிஷேகத்தில், மன்றாட்டின் வல்லமையில் நீங்கள் வளர்ந்து பெருகுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஜெபாவினால் உங்களை நிரப்புவார். ஒரு மனதுருக்கமும் ஒரு ஆத்தும பாரத்தை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். பாடுவோமா? அழியுதே என் ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என் உள்ளம் உருகி உடையுதே. கண்ணீர் சிந்தும் கண்களாய் என் கண்கள் மாறாதோ. கண்ணீர் சிந்தும் கண்களால் என் கண்கள் மாறாதோ. அழிவை நோக்கி செல்வோரை அப்பா மீட்க மாட்டீரோ. அழிவை நோக்கி செல்வோரை அப்பா மீட்க மாட்டீரோ. சேர்ந்து பாடலாம். அழியுதே என் ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என் உள்ளம் உருகி உடையுதே. ஆத்தும மீட்பிற்காய் உழைத்திடும் கைகளாய் என் கைகள் மாறாதோ. ஆத்தும மீட்பிற்காய் உழைத்திடும் கைகளாய் என் கைகள் மாறாதோ. ஆண்டவர் அன்பை அறிவிக்க எந்த நின் பணம் பொருள் போகாதோ. ஆண்டவர் அன்பை அறிவிக்க எந்த நின் பணம் பொருள் போகாதோ. அழியுதே என் ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என் உள்ளம் உருகி உடையுதே. ஆத்தும மீட்பிற்காய் நடந்திடும் கால்களாய் என் கால்கள் மாறாதோ. ஆத்தும மீட்பிற்காய் நடந்திடும் கால்களாய் என் கால்கள் மாறாதோ. அழிவை நோக்கி செல்வோரை அப்பா மீட்க மாட்டீரோ. அழிவை நோக்கி செல்வோரை அப்பா மீட்க மாட்டீரோ. அழியுதே என் ஜனம், நான் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் என் உள்ளம் உருகி உடையுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சேர்ந்து ஹalleluya தகப்பனே, தேசத்தில் மண்டாடி ஜெபிக்கிற மக்களை எழுப்புவதற்கென்று நீர் கொடுத்த தரிசனத்திற்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் எங்களோடு கூட இணைந்து கவனிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஒரு மன்றாடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய், உம்முடைய சிநேகிதர்களாய், திறப்பில் நிற்கிறவர்களாய், உடைய இருதயத்துக்கு அருகில் நெருங்கி நின்று உடைய இருதயத்தின் பாரத்தை சுமந்து இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டிய உன்னதமான மன்றாட்டின் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், சிநேகிதனை தேடினேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஜெப சிநேகிதர்களாக மாற்றி மன்றாடி ஜெபிக்க திறப்பில் நிற்க வேண்டிய கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என கண்பானவர்களே, இந்த நாளில் அதிக நேரம் நாம் ஜெபிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனிக்க போகிறோம். எல்லோருக்கும் ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உண்டு, ஜெபிக்க வேண்டும் என்ற விருப்பம் உண்டு, ஜெபிக்க வேண்டும் என்ற திட்டம் உண்டு, ஜெபிக்க வேண்டும் என்ற பொருத்தனை பண்ணி இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தாலும் ஜெபிப்பதற்கு வேண்டிய வாஞ்சையும் தாகத்தையும் விருப்பத்தையும் தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ரோமர் 8:26 வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மை ஜெபிக்க வைக்கிறவர். கலாத்தியர் 4:19 கற்ப வேதனையோடு ஜெபிக்க வைக்கிறவர். எசேக்கியேல் 9:4 பெருமூச்சு விட்டு நம்மை அழுது ஜெபிக்கிற வைக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் நம்மை தூண்டுனாதான், ஜெபிக்க தூண்டுனாதான் நம்ம அதிக நேரம் திறப்பில் நின்று ஜெபிக்க மன்றாட முடியும், பரிந்து பேச முடியும். ஆகவே அதிக நேரம் ஜெபிப்பதற்கு நாமும் சில ஒழுங்குகளை நாம் செய்ய வேண்டும். சில காரியங்களை நாம் நன்றாக தெரிந்து கொண்டால் நாம் ஜெபிக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். நெகேமியா 1:4 நீங்கள் பாருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இங்கு நாம் கவனிக்கிறோம், இந்த வார்த்தைகளை கேட்டபோது, அது என்ன வார்த்தை? அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஒரு ஜெப தூண்டுதல் உண்டாகிறது. 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நம்ம பார்க்கிறதுனால வருகிற ஜெப உணர்வு. ஒரு கொடிய காரியத்தை நாம் பார்க்கிற போது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்மை ஜெபிக்க தூண்டுகிற ஒரு உன்னதமான அனுபவம். இன்னொன்று, நாம் கேட்பதினால் வருகிற அந்த ஜெப உணர்வு இருக்கிறது. ஒரு கொடிய செய்தியை, நாச மோசங்களை நாம் கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். உடனே ஒரு ஜெப பாரம் நமக்குள்ளே அது எழும்ப ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் தருகிற உன்னதமான அனுபவம். ஆண்டவராக இருக்கிற இயேசுவை பாருங்களேன், அவர் திரளான ஜனங்களை பார்த்த உடனே ஒரு பாரம் வருது அவருக்கு. இடிந்து கிடக்கிற அலங்கத்தை தினமும் பார்க்குறவங்களுக்கு அந்த பாரம் வரலை. ஆனால் அதை கேள்விப்படுகிற நெகேமியாவிற்கு ஒரு ஜெப பாரம் வருகிறது, ஒரு ஜெப உணர்வு வருகிறது. அவன் ஜெபிக்கிறார், உபவாசிக்கிறார், மன்றாடுகிறார், பரிந்து பேசுகிறார், பரிதவிக்கிறார், திறப்பில் நிற்கிறார், ஒரு தேவ திட்டத்தை பெற்றுக்கொள்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஜெப அபிஷேகம் அனல் மூட்டப்படுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே உங்களுக்குள்ளே இருக்கிற ஜெபாபிஷேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அனல் மூட்டி கொண்டே இருப்பார். அதுதான் நம்ம உன்னதமான ஒரு அனுபவம். அப்போ அதிக நேரம் ஜெபிக்கிறதுக்கு நாமும் சில காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நெகேமியாவுக்கு அந்த செய்தி கேட்டபோது தான் அவனுக்குள்ளே ஜெபபாரம் வந்தது. நமக்கெல்லாம் தெரிந்திருக்கிற மிக விலையுறப்பெற்ற தெய்வ மனிதன் பில்லி கிரகாம் ஐயா அவர்கள். அவருடைய மனைவியுடைய பேர் ரூத் அம்மையார். எப்போதும் ஜபாரியிலேயே அதிகமாக விண்ணப்பம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், மன்றாடிட்டே இருப்பாங்களாம். ஒரு முறை ஒரு ஊழியர் வந்து கேட்டாங்களாமா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, ஜபாரியில் இருக்கிறீங்களே, அதிக நேரம் நாங்கள் ஜெபிக்க முடியுது, காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த அம்மா உள்ளே போய் அந்த நாள் காலையில் தன் வீட்டிற்கு வந்த 2 தினசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டு வந்து அவருக்கு முன்னாக வைத்து சொன்னாங்களாம், இந்த பத்திரிகையில் தினமும் நாம் ஜெபிப்பதற்கு ஏற்ற காரியங்கள் இதில் வருகிறது. என் தேசத்தில் நடக்கும் அலங்கோலங்கள், அக்கிரமங்கள், அவைகளை குறித்து எழுதப்பட்டிருப்பதால் அதை நான் வாசிக்கிறேன். வாசித்த உடனே எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை பெருமூச்சோடு ஜெபிக்க வைக்கிறார்கள் என்று அந்த அம்மா சொன்னதாக நான் புத்தகத்திலே நான் வாசித்தேன். இந்த அனுபவம் எனக்கும் உண்டு. நான் சில நேரங்களில் இந்த பத்திரிகைகள் வாசிக்க நேருமானால் அந்த பத்திரிகையில் வருகிற கொடிய செய்திகளை பார்க்கிற போது 1 நிமிடம் 2 நிமிடம் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவேன். அட்லீஸ்ட் 50 வினாடிகளாகிலும் நான் ஜெபித்து விடுவேன். ஏனென்றால் தேவன் பாரப்படுத்தி கொண்டே இருப்பார். உதாரணமாய் வண்டி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம், இருசக்கர வாகனத்தில் பயணம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஒரு 108 வண்டி அலாரம் அடித்து கொண்டே போகிறது. அதை பார்த்த உடனே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம ஜெபிக்க தூண்டுகிறார். யாராவது ஒருவர்
யாரோ ஒருவர் அந்த வாகனத்துக்குள்ளே உட்கார்ந்து மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், ஒரு கற்பஸ்திரியாக கூட இருக்கலாம். நமக்குள்ளே இருக்கிற ஆவியன் என்ன செய்கிறார் தெரியுமா? மன்றாட்டு அபிஷேகம் இருக்குமானா ஜெபிக்க தூண்டுகிறார். அதுதான் அந்த ஜெப அபிஷேகம். அதை பார்க்கிற போது, கேட்கிற போது வருகிற அந்த உன்னதமான ஜெப பாரத்தை தேவன் நமக்குள்ளே தருகிறார். சில நேரங்களில் யாராவது நான் போய் கொண்டிருக்கிற போது, பயணிக்கிற போது யாருக்கு விபத்து வருகிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்த உடனே ஒரு மனசுக்குள்ள ஒரு பாரம் வருது. சில நேரங்களில் விபத்து நடந்து பல மணி நேரங்கள் ஆகியிருக்கும். அந்த இரத்த கரைகள் அந்த சாலையில் படிந்திருக்கும். அதை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பாரம், என்ன ஆண்டவரே, எங்கள் இப்படி கொடிய விபத்துகள் நடந்த அநேக உயிர்கள் பலியாக்கப்படுகிறதே என்ற அந்த எண்ணம் மனசுக்குள்ள வந்த உடனே அந்த இடத்துல நின்று ஜெபிக்கிறதுக்கு ஆவியானவர் என்ன பண்றாரு? தூண்டுகிறார். பிச்சை எடுக்கிற பிள்ளைகளை பார்க்கிற போது, ஊனமானவர்களை பார்க்கிற போது, கைவிடப்பட்ட மக்களை பார்க்கிற போது, கண்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கிற போது இருதயத்துக்குள்ள ஒரு பாரம், வேதனை வருது. அதுக்கு என்ன காரணம்னா, இயேசுவை போல பார்க்கிற போது தான் நமக்குள்ள அந்த பாரம் வரும், அந்த வேகம் வரும். அந்த வேகம் உங்களுக்குள்ள இருக்குமானா, அந்த பாரம் இருக்குமானா, நீங்கள் ஒரு சிறந்த மன்றாட்டு வீரர்கள். இன்னைக்கெல்லாம் அப்படி இந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவங்கள் இல்லை. நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கணும். நான் பயணம் செய்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 500 கிலோமீட்டர் ஊழியத்தை பயணம் செய்கிறேன் என்றால், என் வாகனத்தில் இருக்கிற போது அநேக ஜெப குறிப்புகளுக்கு நான் ஜெபித்து விடுவேன். ஒவ்வொரு கிராமத்தையும் என்னுடைய வாகனம் கடந்து போகிற போது பார்த்த உடனே அந்த ஒரு கிராமங்கள், பட்டணங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம். காரணம் என்னன்னா, அந்த பாரம் நம்மை பாரப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். ஆகவே தேவன் பாரப்படுத்தி நம்ம ஜெபிக்க வைக்கணும். ஜெப அபிஷேகம் ஊற்றப்பட்டால் தான் அதிக நேரம் நம்ம ஜெபிக்க முடியும். ஆகவே நீங்கள் ஜெபிக்கிற போது ஜெப அபிஷேகத்தில் நிரம்புவதற்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு அளவில்லாமல் தருவார். ஆகவே அதிக நேரம் நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்த வேதாகமத்தில் அதிக நேரம் ஜெபித்ததை குறித்த சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:12. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். ஆமென். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், வாயத்தான் பார்ப்பாங்க, இருதயத்தை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவள் அதிக நேரம் ஜெபிக்கிறதை இங்கே ஏலி கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாயை கவனிக்கிறவர், நம்முடைய இருதயத்தை கவனிக்கிற தேவன். உதடுகள் மட்டும் அசைந்தது, ஆனால் சத்தமோ வரவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையான ஜெபம். பலவிதமான ஜெபங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பலத்த சத்தத்தோடு இயேசு ஜெபித்தார், கண்ணீரோடு இயேசு ஜெபித்தார். எபிரேயர் 5:7 வாசிக்கிறோம். அவர் ஊக்கமாய் ஜெபித்தார். லூக்கா 22:44 வாசிக்கிறோம். ஆதி திருச்சபை ஊக்கமாய் ஜெபித்தது என்று சொல்லி அப்போஸ்தலர் 12:5 வாசிக்கிறோம். இதெல்லாம் ஊக்கமாய் ஜெபித்த அனுபவங்கள். ஆனால் சில நேரங்களில் ஒரு முக்கியமான இடங்களெல்லாம் நம்ம சத்தமாக ஜெபிக்க முடியாது, மனதுக்குள்ளே ஜெபிக்க முடியும். இப்போ ராஜா கேட்டபோது இப்போ நெகேமியா என்ன பண்ணுறாரு? இருதயத்தில் தான் ஜெபிக்கிறார். அந்த அனுபவங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். சத்தமாகவும் நமக்கு ஜெபிக்க தெரியணும், சத்தம் இல்லாமல் நம்ம ஜெபிக்க தெரியணும், மனதிலையும் நம்ம ஜெபிக்க தெரியணும். சூழ்நிலைகளுக்கு தக்கபடி, இடத்திற்கு தக்கபடி நாம் ஜெபித்து பழகணும். சில இடங்களில் அந்நிய பாஷையில் ஜெபித்து நம்ம பழகணும். சிலவங்க பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஜெபிக்கும்போது நீண்ட நேரம் ஜெபிப்பாங்க, ஆனால் தனியாக ஜெபிக்கும் போது அதிக நேரம் ஜெபிக்க மாட்டாங்க. ஆனால் தனியாக ஜெபிக்கிற போது நீண்ட நேரம் ஜெபிக்கணும், கூட்டத்துக்குள்ளே ஜெபிக்கிற போது சுருக்கமாய் கருத்தாய் நாம் ஜெபித்து பழகணும். அது நமக்கு சிறந்த அனுபவங்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், அவள் இருதயத்தில் பாதிக்கப்பட்டவள். நல்ல கவனிங்க, நம்ம இந்த பார்க்கிற இந்த காரியம் இருதயத்தை வாதிச்சாதான் நம்ம ஜெபிக்க முடியும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை பாருங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்துவை அவர் ரட்சித்திருக்க. அப்படி நம்ம கவனிங்க. அப்போ அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு, பார்க்கிறாரு, கேட்கிறாரு. அப்போ இருதயம் பாதிக்கப்படுது இல்லையா? ஏன்னா அந்த அக்கிரம கிரிகளை பார்த்த உடனே ஒரு பாதிப்பு வருது. அப்படி அதான் மன்றாட்டு ஜெபம். அக்கிரம கிரிகளை பார்க்கிற போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாரம், பெருமூச்சு வருது. ஆகவே தான் எசேக்கியேல் ரொம்ப நல்ல அவர் சொல்லுவார், மனுபுத்திரனே, அங்கே நடக்கிற அருவருப்புகளை பார்த்து யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ அவங்க நெற்றியில் அடையாளம் போடு. அப்படின்னா யாரும் கட்டாயப்படுத்தாமல், யாரும் கம்பல் பண்ணாமல், ஒரு ஆத்ம பாரத்தில் நிரம்பி இந்த அருவருப்புகளை பார்க்கிற போது, அக்கிரமங்களை பார்க்கிற போது, இதெல்லாம் பார்க்கிற போது தன்னை அறியாமலேயே தேசத்துக்காக அழுது புரண்டு உபவாசித்து ஜெபிக்கிறது உன்னத அனுபவம் தான் நமக்கு வேணும். அதற்காக தான் அந்த ஜெபப்பலி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் இவளுக்கு பாரம் என்னன்னா, சக்களத்தை தன்னை ரொம்ப கடினமாய் நடத்தினபடியினாலும், ஒரு பயங்கரமான வேதனைக்கு உட்படுத்தினதுனாலும் இவ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாள். ஆனால் அங்கு வந்த பின்பு அவள் மனம் உடைந்து ஜெபிக்கிறாள். பாருங்க, அதிக நேரம் ஜெபிக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஆத்தும பாரமும் உள்ளம் உடைந்து போய் ஜெபிச்சிட்டிங்கன்னா ஜெபிக்கிற நேரமே போகிறது உங்களுக்கு தெரியாது.
ஏன்னா அந்த பாரப்படுத்துகிற ஆவியானவர் பல மணி நேரங்கள் ஜெபிக்க வைப்பார். இல்லை கிளாக்கை பார்த்துட்டே இருப்பீங்க, இந்த கிளாக்கு முள் வந்து அப்படி நிற்கிறது போல தெரியும். ஆனால் நல்ல ஜப அபிஷேகம் ஊற்றப்படுமானா அந்த ஜபம் நேரம் போகிறது நமக்கு தெரியாது. ஆவியானவர் தூண்டிக்கொண்டே இருப்பார், ஜப குறிப்புகள் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய நாவு விண்ணப்பம் நாவாய் மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். அதிக நேரம் ஜெபித்த அன்னாளை குறித்து பார்க்கிறோம். அந்த ஜெபத்திற்கு பின்பு அவள் என்ன பண்ணலை? துக்கமுகமாக இருக்கவில்லை, இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினாள் என்று வேதம் வாசிக்கிறோம். சங்கீதம் 62:8 படி உங்கள் இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றி விட்டாள். தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் திறந்து காண்பித்து விட்டாள். அதற்கு பின்பு செல்வதற்கு ஒன்றுமில்லை. அந்த ஊற்றப்பட்ட இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தினால நிரப்பிட்டார். அதனால் நம்மளும் ஊற்றி விடுவோமானா, பாரத்தை ஊற்றி விடுவோம்னா அந்த இருதயத்தை விசுவாசத்தினால கர்த்தர் நிரப்பிடுவார். ஊற்றுனா நிரப்புவார். காலியாக இருந்தால் தான் ஊற்ற முடியும். இருதயத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இன்னொரு பாரத்தை சுமக்க முடியாது. நம்முடைய பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்தால்தான் தேவனுடைய பாரத்தை நம்ம சுமக்க முடியும். இந்த உன்னத அனுபவத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லூக்கா 2:37 நீங்கள் வாசிக்கிற போது, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆலயத்தை விட்டு விலகாமல் என்ன பண்ண, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை பண்றாங்க, உபவாசிக்கிறாங்க, இரவும் பகலும் ஜெபிக்கிறாங்க. வயசு எத்தனை? 84. ஆச்சரியமாக எனக்கு இந்த வயசை கேட்குற போது. 84 வயது அம்மா. அந்த அம்மாவுடைய ஜெபத்தை பார்த்து நான் ஆச்சரியமாக இருக்கு. 84 வயசில் உபவாசம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்றைக்கி 28 வயசு ஆட்கள் உபவாசம் பண்ணுறது இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த அம்மாவுக்கு 84 வயசு, இரவும் பகலும் ஜெபிச்சாங்களாம். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதிக நேரம் அவங்க ஜெபிச்சிருக்காங்க. அப்படின்னா அது உன்னதமான ஒரு அனுபவம் தான், அது விலையேற பெற்றது. இயேசுவை பாருங்கள், லூக்கா 6:12. லூக்கா 6:12 அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையில் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, சாயங்காலத்தில் மலையில் மேல் ஏறினார், பொழுது விடிந்த போது கீழே இறங்கினார். அவருக்கு ஜெபம் 12 hours prayer, 12 மணி நேர இரவு ஜெபத்தை ஆண்டவர் செஞ்சார். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பொழுது விடிந்த போது அப்படின்னு இருக்குது. அங்கே யாருமே இல்லை, ஒரே ஒரு ஆள் தான், ஏசப்பா மட்டும்தான். அவர் மட்டும் நின்று 12 மணி நேரம் ஜெபிக்கிறார் பாருங்க. நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற ஆண்டவருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நமக்கு நல்ல மாதிரியை வைத்துட்டு போயிருக்காரு பாருங்க, இல்லையா? விசேஷித்த மாதிரி இப்போ இரவெல்லாம் அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நெகேமியாவை பாருங்க. நெகேமியா 1:4 வாசிக்கிற போது அவர் இந்த செய்தியை கேட்டவுடனே என்ன பண்ணுறாருன்னா, சில நாட்களாய் அப்படின்னு சொல்கிறார். சில நாட்களாய் என்ன, நான் உட்காந்து சில நாட்களாய் துக்கித்து, அது எத்தனை நாள்னு சொல்லப்படலை, சில நாட்கள். அந்த நாட்களை உபவாசம் பண்ணியிருக்கிறாரு, மண்டாடி இருக்கிறாரு, பாவாரிக்கை செஞ்சுருக்கிறாரு, தேவ திட்டத்தை பெற்றிருக்கிறாரு. அப்போ கர்த்தரோட பேசியிருக்கணும் இல்லையா? தேவன் இடைப்பட்டிருக்கணும். தேவன் கண்டிப்பாக இடைப்படாமல் இருந்தால் இந்த உன்னதமான திட்டம் அவருக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர் ஜெபத்தில் முன்னேறியவர், முடிக்கும் வரை முன்னேறியவர், வெற்றி பெறும் வரை முன்னேறியவர், தடைகளை தாண்டி முன்னேறியவர், சத்துருக்களை மடங்கடித்து முன்னேறியவர், இருளின் அதிகாரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி முன்னேறியவர். பயங்கரமான மிரட்டல்லாம் இருந்துச்சு, அதுக்கெல்லாம் கவலைப்படலை நெகேமியா. ஏனென்றால் எல்லாத்தையும் அவர் முழங்காலிலே அவர் ஜெபித்து வெற்றி பெறுகிறவர். ஆகவே அவருடைய ஜெபத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம் அதிக நேரம். சங்கீதம் 72 பாருங்க. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இப்ப இரவிலும் என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்குறோம். உதவி வரும் கண்மலையை அப்படி நோக்கி கரங்களை விரிக்கிறது. இப்போ சாதாரணமாக சின்ன குட்டி பிள்ளைகள் இருக்கும், கையை உயர்த்திட்டே இருக்கும். உடனே அம்மா அவங்கள தூக்குவாங்க. இந்த கையை இந்த பிள்ளை உயர்த்துவதற்கு காரணம் என்ன? அம்மா என்ன தூக்குங்க என்பதற்கு ஒரு அடையாளம். ஒன்று அம்மா தாய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒன்று தூக்கி இந்த பிள்ளையை சுமக்கிறாங்க பாருங்கள். அதே போல் இரவில் நம்ம கரங்களை உயர்த்துகிற போது இரவெல்லாம் கர்த்தர் நம்ம தாங்குறார். அவருடைய மடியில் நம்ம படுத்து இளைப்பாருகிறோம். அதான் உன்னதமான அனுபவம். அந்த கிருபைகளை நமக்கு தேவன் தருகிறார். ஆகவே இப்படி அதிக நேரம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு தேசத்தின் நிலைகளை நம்ம நன்றாக தெரியணும், புரிந்து கொள்ளணும். அந்த நிலையை அறிந்த பொழுது தான் நெகேமியாவுக்கு ஒரு ஜெப திட்டம் உண்டாயிற்று. ஜெப நாட்கள் எப்படி வந்தது? இப்படிப்பட்ட காரியத்தை அறிந்தவுடன் தான் அவனுக்கு ஒரு ஜெப நாட்கள் அங்கு உருவானது நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த தேசத்தின் நிலைகளை நம்ம பார்க்கணும். பலவிதமான நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு நிலை மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது சாதாரணமாக ஜெபிக்கிறவர்களுக்கும் மன்றாடி ஜெபிக்கிறவர்களுக்கும்
வித்தியாசங்கள் நிறைய உண்டு. ஆனால் தேசத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆளாக இருக்கணும். ஏனென்றால் கண் திறக்கப்பட்டவங்களாக நீங்கள் இருக்கணும், காதுகள் திறக்கப்பட்டவங்களாக இருக்கணும், இருதயம் திறக்கப்பட்டவங்களாக இருக்கணும், நிதானிக்கிறவங்களாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், விழிப்புள்ளவங்களாக இருக்கணும், தெளிவுள்ளவங்களாக இருக்கணும், விவேகம் உள்ளவங்களாக இருக்கணும், ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும். கர்த்தர் காண்பிக்கிற காரியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விசேஷித்த கிருபை இருக்கணும். எரேமியா 9:12 வாசிக்கலாம். இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்திரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? அப்ப கர்த்தர் பேசுகிறாரு. அதை பேசுறது கேட்பதற்கான காதுகளும், கர்த்தர் காண்பிக்கிற காட்சிகளை பார்ப்பதற்கு கண்களும் திறக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் வெளியேறப்பட்டவர்கள், வித்தியாசமானவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே விலையேறப்பட்ட பாத்திரங்கள் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தேவனால் அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சிலர் கர்த்தர் விசேஷமாக தெரிந்து கொள்கிறார். 12 பேரை தேவன் தெரிந்து கொண்டாலும் கச்சமணி தோட்டத்துக்கு போகிற போது 3 பேரை கர்த்தர் விசேஷமாய் தெரிந்து கொள்கிறார். என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, என்னோடு கூட நீங்கள் விழித்திருங்கள். மற்ற 8 பேருக்கும் என்ன அழைப்புனா இங்கே உட்கார்ந்துருங்க என்கிற அழைப்பு தான். ஆனால் 3 பேருக்கு மட்டும் என்ன அழைப்பு? என்னோடு கூட நீங்கள் விழித்திருங்கள் என்கிற ஒரு அழைப்பு. 2 அழைப்பு வித்தியாசமானது பாருங்கள். நீங்கள் உட்கார்ந்துருக்க சொன்னார், இவங்களை விழித்திருங்கன்னு சொல்கிறார். ஆனால் விழித்திருக்க அழைக்கப்பட்டவர்கள் தூங்கின போது தான் கர்த்தர் விசனப்பட்டார். அப்போ நம்ம யாருன்னா உட்கார்ந்துருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, விழித்திருக்க அழைக்கப்பட்டவர்கள். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஜெபாபிஷேகம் நமக்குள்ளே வளர்ந்து பெருக முடியும். சரி, அப்போது இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம ஜெபிக்கணும். பலவிதமான கொள்ளை நோய்கள் எல்லாம் வருது, தினமும் பலவிதமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள் வருகிறது. பணத்திற்காக மனிதன் எதையும் செய்வதற்கு துணிந்து விட்ட ஒரு காலம். விசேஷமாய் அதிகமான குற்றச்செயல்கள் யாரை கொண்டு நடக்குதுன்னா சின்ன வாலிப தம்பிகளை கொண்டு தான் நடக்குது. அது கொஞ்ச நாட்களாக பார்க்குறோம். நடுப்பகலில் நடக்குது. அப்படிப்பட்ட அக்கிரம செயல்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் நல்ல நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்ட அநேக வாலிபர்கள் கூட திசை மாறி போய்விட்டார்கள். ஒரு பிரதிஷ்டையோடு வளர்க்கப்பட்ட வாலிப தம்பிகள் சரியாக ஜெபிக்காததுனாலையும் தேவ அர்ப்பணிப்புக்குள்ளே வராததுனாலையும் அவர்களை குறித்த தேவ திட்டம் சிதைந்து போச்சு. கர்த்தர் துக்கப்படுகிறார், இதை வேதனைப்படுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி, உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்குது. அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நேராக நீங்கள் ஜெபிக்கணும். ஏற்ற காலங்கள் வரும், கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். பிரைஸ் காட். அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம எதையெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா, முதலாவது அதிக நேரம் ஜெபிப்பதற்கும், கருத்தாய் கரிசனையாய் கண்ணீரோடு ஜெபிப்பதற்கும், நேர்த்தியாய் ஜெபிப்பதற்கும், பரலோகம் விரும்புகிறபடி ஜெபிக்கிறதுக்கும் நம்ம சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்படி இருக்கிறது, மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், சத்துரு எப்படி கிரியை செய்கிறான், ஜெபிக்க அழைக்கப்பட்டவங்க எப்படி இருக்கிறாங்க, பிரபுக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஏழை எளிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, சுசேஷத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏன் அதை செய்கிறாங்க, எதற்காக செய்கிறாங்க, அவர்கள் யாரால் நடத்தப்படுறாங்க என்பதை குறித்த ஒரு தெளிவு நம்மகிட்ட இருக்கணும். பார்ப்பது வேறு, கவனிப்பது வேறு, கண்காணிப்பது வேறு, நிதானிப்பது வேறு, எல்லாம் வெவ்வேறான காரியம். அப்போ நம்ம ஒரு வித்தியாசமான பார்வையுடையவர்கள். அப்படி இருக்கிறவங்க நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும்னா மனிதர்கள் யார் என்பதை குறித்த ஒரு தெளிவு இருந்தால் தான் நம்ம அதிக நேரம் ஜெபிக்க முடியும். ஏனென்றால் அவருடைய ரட்சிப்புக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? பாவத்திலே சாபத்திலையும் அறியாமையில் அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த மக்களை நம்ம விடுவிக்க தான் நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ உதாரணமாக 2 கொரிந்தியர் 4:4 பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்போ அவருடைய கண்கள் என்ன ஆயிட்டு? குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் ஒரு துன்மார்க்கமாய், மிகவும் துன்மார்க்கமாய் நடந்த ஒரு வாலிபன் இந்த கூட்டத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அந்த ஊழியரை சந்திக்க வந்திருந்தான். கேட்டான், எனக்கு இன்னும் ஆண்டவரை பற்றி நான் அறியணும், எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிந்த அந்த வாலிபன் துன்மார்க்கமாய் நடந்ததுனாலே அந்த பட்டணத்தில் அவனை குறித்து அநேகருக்கு தெரிந்திருந்தது. ஆகவே இவன் ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக வந்தால் ஒரு பெரிய சாட்சியாக இருப்பானே என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் 1 வாரம் அந்த வாலிபனுக்கு நேரத்தை செலவிட்டு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லிக்கொண்டே வந்தாராம். வேதத்தினுடைய சில குறிப்புகள், ஒரு அஸ்திபாரமான காரியங்களை பேசிக்கொண்டே வந்தாராம். 10 நாட்கள் முடிந்த பின்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து நீ என்னப்பா நினைக்கிறேன்னு சொன்னபோது, எனக்கு ஒன்றுமே தெரியலை சார் அப்படின்னு சொன்னானாம். அப்போது இவர் பாரத்தோடு தெய்வ சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே 10 நாட்கள் இவருக்கு நான் செலவழித்திருக்கிறேன், ஆனால் எந்த பலனும் இல்லையே என்று
ஒரு ஆண்டவர் சொன்னாராம் அவரை பார்த்து, மகனே தப்பு அவன்கிட்ட இல்லை, தப்பு உன்கிட்ட. முதல்ல நீ புரிந்து கொள், அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவன் பிசாசை பிடித்து மயக்கத்தில் வைத்திருக்கிறான். 2 தீமோத்தேயு 2:26 படி அவன் மயக்கத்தில் இருக்கிறான். அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் இருளடைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நம்ம சொன்ன உடனே ஒன்றும் புரியாதுப்பா. ஆகவே முதல்ல அவனுக்குள்ள இருள் விலகும்படி ஜெபம் பண்ணு. மயக்கத்தை விட்டு அவன் வெளியே வரட்டும், சத்துருக கட்டுகள் அறுக்கப்பட்ட வெளியே வரட்டும், அதுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் சொன்னாராம். இந்த அனுபவ சாட்சியை கேட்டபோது எனக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் இதை ஏதாவது ஊழியக்கால் கேட்டுக்கொண்டிருப்பீங்களானால் 2 வருஷம் 3 வருஷம் போய் ஊழியம் செய்வோம் பாருங்கள், கடைசியில் சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. கேட்டால் சொல்ல எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஏன்னா அவன் இருளில் இருக்கிறான். 143 சங்கீதம் 3வது வசனத்தில் சத்துருவின் ஆத்துமாவை தொடர்ந்து படுத்தி இந்த இருளிலே இருக்க பண்ணுகிறான். இப்போ இருளில் இருக்கிறான், கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது, அவன் இருளில் இருக்கிறான், இருதயம் இருள் அடைஞ்சிருக்குது, உணர்வு அவனுக்கு இல்லை, மயக்கத்தில் இருக்கிறான். எப்படி சொல்லுவீங்க? அப்போ மனிதனை குறித்து நம்ம தெரிஞ்சாதான் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க முடியும். கல்லவிட்டு அல்லேலூயா, பிரைஸ் காட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் மனிதர்களை குறித்து நம்ம நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் தியானிக்க போகிற பகுதி என்னென்றால் மனிதனை குறித்த நிலை. மனிதன் யார் என்கிற ஒரு ஸ்டடியை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட பகுதியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் உங்களுக்கு விளங்க பண்ணுவாராக. பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் நமக்கு தருவாராக. வாசிக்கலாம். மனிதன் யார் என்பதை குறித்த ஒரு அறிவு, இல்லை என்றால் ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு நிதானித்தல். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். அவன் மனுபுத்திரர் எப்படி இருக்கிறாங்கன்னா மிருகங்களை போல அவங்க இருக்கிறாங்க. பல நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும், டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியை அங்கே இருக்கிற சிலர் கொடுமையாய் நடத்தினதையும், வாகனத்திலிருந்து கீழே தள்ளிவிட்டு கொடுமையாக நடத்தின காரியத்தையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த நாட்களில் வரக்கூடிய செய்திகளால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 வயது பெரியவர், 70 வயது பெரியவர், 3 வயது சிறு பிள்ளையை பலாத்காரம் பண்ணினார் அப்படின்னு நமக்கு செய்திகள் வருகிறது. இது யார் செய்வா அப்படின்னா மிருக குணம் அதை தான் செய்ய வைக்கும். அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்கணும்? இந்த மிருக குணம் மாறணும். இவ்வளோ ரட்சிப்புகளை நடத்த சாதாரணமான காரியம் அல்ல. நம்ம தேசம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம், ரொம்ப நல்லது. ஆனால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நம்ம விரும்பி ஜெபிக்கிறவர்கள் யார் தெரியுமா? மிருக குணமுடையவர்கள், பிசாசின் கையில் சிக்கி இருக்கிறவங்க, கண்கள் கூடாக்கப்பட்டவங்க, தெளிவில்லாதவங்க, பாதை தெரியாதவங்க, உண்மையான கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போ நமக்கு தெரியணும் அவங்க யார், யாருக்கு கையில் சிக்கி கிடக்கிறாங்க, யாருக்கு பிடியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க முடியும். மிருகங்களை போல் இருக்கிறார்கள். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:1 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:1. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். இப்ப இவங்க யார் தெரியுமா? கடிந்து கொள்ளுதல் என்ன பண்ணுவாங்க? வெறுப்பாங்க. புத்திமதிகளை கேட்க மாட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் போப்பா அப்படி சொல்லுவாங்க. வேதாமத்தை தூக்கினோடனே நீ ரொம்ப சாமியார் ஆயிட்டப்பா, நீ எனக்கெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி சில ஆட்கள் பேசுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி சத்துரு காதை அடைத்து விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்போ இந்த மனிதன் யார்? மிருக குணத்தை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த குணத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்ம ஜெபிக்கணும். எரேமியா 10:14 பாருங்க. எரேமியா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்கள் ஆனார்கள். அப்போ நமக்கு தெரியுது பாருங்க, அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களாய் மாறினார்கள் என்பதை நம்ம வாசிக்கிறோம். சரியா? அந்த அறிவு, பகுத்த அறிவு, இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்கிற பகுத்து அறிவு தான் மனித அறிவு. அது அவரிடத்தை விட்டு சத்துரு எடுத்து விட்டான். நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. ஏனென்றால் கட்டுக்கதைகளுக்கும் கற்பனைகளுக்கும் முதியவர்கள் சொன்ன எல்லா கற்பனைகளும் பின்பற்றி போகிற மக்கள் அப்படியே நம்புவாங்க பாருங்க, அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. உண்மையா பொய்யா என்பதை யோசிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான். ஆகவே இப்படிப்பட்ட மக்களை நாம் விடுதலை செய்கிறதுக்கு மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படி என்பதை நாம் குறித்த ஒரு அறிவு நமக்குள்ள இருந்தால் நம்ம பாரப்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஜெபிக்கலாம். சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 94:8. சங்கீதம் 94:8. ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். அப்போ என்ன ஆச்சுன்னா உணர்வடையுங்கள் அப்படின்னா நான் சொன்னல, உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தன் தவறை உணர்கிறவன்
யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த உணர்வுகள் மங்கி போயிடும். அந்த உணர்வுகளை ஆண்டவர் என்ன பண்ணணும், எப்படியாகிலும் தூண்டணும். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே எப்படியாகிலும் தடவியாகிலும் இவங்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாங்கப்பா அப்படின்னு நம்ம மன்றாடணும் தேவ சமூகத்தில். அதுதான் கற்ப வேதனை என்று வேதம் சொல்லுது, புரியுதா? கற்ப வேதனை. தன் ஆத்துமாவை இயேசு மரணத்தில் ஊற்றி ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். மரணத்தில் ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஒரு ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும்னா நம்ம ஆத்மாவை ஊற்றணும். அதனால தான் பவுல் சொல்றாரு, மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய ஆத்மாவை ஊற்றி ஜெபிக்கிறது. இப்போ தொற்கால உயிரோடு எழுப்புகிறது. பேதுரு முழங்கால் படிக்கிட்டு ஊக்கமாக ஜெபிக்கிறார் பாருங்க. அப்போ மரணத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அந்த குழந்தைக்கு மேலே எலியா விழுந்து என்ன பண்ணார், 3 முறை ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் உன்னதமான அனுபவங்கள். ஆகவே நம்ம மனிதர்களை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு அறிவை தேவன் நமக்கு தரட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 39:6 வாசிக்கலாம். முதலாவதாக மனிதன் மிருக குணமுள்ளவனாக இருக்கிறான். இரண்டாவது வாசிக்கலாம், சங்கீதம் 39:6. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். இப்போ இதில் பாருங்க, வேஷமாக திரிகிற மனிதன், விருதாவாக சஞ்சலப்படுகிற மனிதன், ஆஸ்தியை சேர்க்கிற மனிதன், யார் வாரிக்கொண்டு போவாங்க, தனக்கு பின்பு அது யாருக்கு போய் சேரும் என்பதை குறித்து தெளிவில்லாத ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அப்போ இந்த உலகத்துக்கு மேலே பிடிப்பு இருக்கு, உலக மண்ணுக்கு மேலே பிடிப்பு இருக்கு. இதை நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். 1 கொரிந்தியர் 7:31 வாசிக்கலாம். இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இப்ப என்ன, உலகத்தை அனுபவிக்க விரும்புகிற மனுஷன் அவன் யாரு? இந்த உலகத்தை அனுபவிக்கணும். செத்த பின்னாடி பார்த்துக்கலாம் சார், இப்போ இருக்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன் சார் அப்படின்னு மனுஷன் பேசுவான். நீங்கள் மனுஷன் பேசுகிற கேட்டிருக்கீங்களா? சார் சத்த பின்னாடி என்ன நடக்குது எனக்கு என்ன சார் தெரியும்? ஆகவே சத்த பின்னாடி பார்த்து இருக்கிற காலங்களில் சந்தோஷமாக இருப்போம் சார் அப்படின்னு பேசுவாங்க. நம்ம சோசியல் அறிவிக்க போது மக்கள் அப்படி தான் பேசுவாங்க. அப்போ நமக்கு தெரியும் இந்த உலகத்தை அனுபவிக்கவங்க என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. ரோமர் 12:2 வாசிக்கிற போது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மனிதன் இவன் யாருன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறான். எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துக்கு தக்கபடி அழகாக வேஷம் போடுவாங்க. நம்ம ஆட்கள் அதில் குறைந்து கொள்ளல, அவங்களும் சரியாக வேஷம் போடுவாங்க. சர்ச்சுக்கு வருகிற போது அவங்க வேஷம் வித்தியாசமாக இருக்கும். பொதுவான ஒரு திருமண விருந்தில் கலந்து கொள்கிற போது, பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற போது அவங்களுடைய வேஷம் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்கள். அது மட்டும் இல்லாமல் 2 கொரிந்தியர் 11:13 வாசிக்கிற போது அப்போஸ்தலரின் வேஷம் தரிக்கிறவர்கள், அப்போஸ்தலரின் வேஷம் என்பதை குறித்து 2 கொரிந்தியர் 11:13 வாசிக்கிறோம். நீதியின் ஊழியக்காருடைய வேஷம் தரிக்கிறவர்கள் என்று 2 கொரிந்தியர் 11:15 நம்ம வாசிக்கிறோம். ஒளியின் வேஷம், ஒளியின் வேஷத்தை தரிக்கிற மனிதர்கள் 2 கொரிந்தியர் 11:14 அது இருக்குது. 2 கொரிந்தியர் 11:14 அது இருக்குது. தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சார்ட்டை கொடுக்குறார். கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு வரிசையாக ஒரு பெரிய சார்ட்டை கொடுக்குறார் தீமோத்தேயுக்கு. கடைசி காலம் இப்படிலாம் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சார்ட்டை கொடுக்குறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவளை விட்டு நீ விலகுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேவ பக்தியின் வேஷத்தை வச்சுட்டு ஆதாயம் தேடுகிற கூட்டம். அதை பவுல் தீமோத்தேயுக்கு அழகாக எழுதுகிறார், உத்தமகுமாரனுக்கு எழுதி நினைப்பூட்டுகிறார். அப்போது மனுஷன் யார் என்ன, வேஷமாய் தெரிகிற மனிதன், ஆஸ்தியை சேர்க்க விரும்புகிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன இவர்களை பார்த்து என்ன செய்வார் தெரியுமா? சங்கீதம் 73:20 பார்க்கலாம். சங்கீதம் 73:20. நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். பார்த்தீங்களா, ஆண்டவர் பார்த்துட்டு வேஷத்தை பார்த்துக்கிறது சந்தோஷப்பட மாட்டார். அப்போது இந்த வேஷம் போடும் மனிதன், ஆஸ்தியை சேர்க்கும் மனிதன், மிருக குணமுள்ள மனிதன் அவன் இருக்கிறான். அப்போது மனிதர்களை குறித்த அறிவில் நம்பர் 1 என்ன, மனிதர்கள் மிருக குணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், மிருக குணங்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். 2வது, வேஷமாக மனிதன் தெரிகிறான். இவ்வுலகத்துக்கு மேலே பிடிப்புள்ள ஒரு மனிதனாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மனிதனை குறித்த ஒரு அறிகிற ஒரு அறிவு. நான் எல்லாருக்கும் சொல்லவில்லை, அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் போதிப்பது பைபிளை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் அதை போதிக்கிறேன். உங்களுக்கு இந்த வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு நான் அதை போதிக்கிறேன். மூன்றாவதாக
சங்கீதம் 39:6 வாசிக்கலாம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே அடுத்தது சஞ்சலப்படுகிறான். மனிதன் யார் தெரியுமா? சஞ்சலப்படுகிற மனிதன், மிருக குணமுள்ள மனிதன், வேஷமாய் தெரியும் மனிதன். அடுத்து யார் போக? சஞ்சலப்படுகிற ஒரு மனிதன். யோபு 14:1 வாசிக்கலாம். ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் யாரு? சஞ்சலம் நிறைந்தவனாய் இருக்கிறான். சிலவங்களை வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இதை உடம்புல சின்ன ஒரு கட்டி வந்துடும், சாதாரண கட்டி அதான் இருக்கும். உடனே அதுக்கு பட்டனோட ஒரு பெரிய பயம், சரீரத்தில் வரக்கூடியதை குறித்து ஒரு பெரிய சஞ்சலம், மனதுக்குள்ளே பயங்கர போராட்டங்கள்லாம் நடக்கும். சஞ்சலப்படுகிறது உண்டு. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய பணங்கள் செலவழித்து விட்டாலோ, இல்லை என்ன எதிர்பார்த்த வருமானங்கள் வராமல் போனாலோ உடனே சஞ்சலப்பட்டுருவாங்க. எரேமியா 45:3 வாசிக்கலாம். நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாதே போனேன் என்று சொன்னாய் என்றார். இப்போ பாருங்க, சங்கீதம் 6க்குள்ள வாங்க. சங்கீதம் 6:6 பாருங்க. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். இது பாருங்க, சஞ்சலத்தினால பெருமூச்சினால இளைத்து போகிறவங்க. சிலருடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா கண்கள்லாம் குழி விழுந்திருக்கும், இரவில் தூங்க மாட்டார்கள். ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு வருத்தம். அப்படியெல்லாம் மக்கள் இரவெல்லாம் தூங்காத மக்கள் தேசத்தில் நிறைய உண்டு. கர்த்தர் கிருபையாய் அவளை காப்பாராக. ஒரு கொடுமையான காரியம். அநேகர் சில ஜெப குறிப்புகளை சொல்லுவாங்க, இரவெல்லாம் ஜெபிக்க முடியலையா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாராப்படுவேன். ஏனென்றால் தூக்கம் மட்டும் கலைந்து போகுமானால் சரீரம் பலவீனம் அடையும், நன்றாக தெரியும் அது. ஏன்னா கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை பாரப்படுத்துகிறார். இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம தெரியணும். இப்போ உதாரணமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒரு ஆளுக்காக ஜெபிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருத்துவமனையில் இருக்கிற ஒருவருக்காக. அது தியரிட்டிக்கலாக இருந்தால் நமக்கு பாரம் வராது, ஆனால் ப்ராக்டிக்கலாக மாறினா பாரம் வரும். அப்போது அடுத்தவங்களுடைய காரியத்தை தன் காரியமாய் நினைத்து ஜெபிக்கிற போது தான் பாரம் வரும். அவர்கள் தான் மன்றாட்டு வீரர்கள். 4வது, ஆஸ்தியை சேர்க்கிற மனிதன். அதே வசனத்தை வாசித்தோம், 39:6 வாசித்தோம் இல்லை, ஆஸ்தியை சேர்க்கிறான். ஆமே. சிலவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிட்டாலே வீட்டில் பேலன்ஸ் போயிடும். சிலவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிட்டாலே வீட்டில் அவங்க பேலன்ஸு அப்படி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதுக்கு ஒரு சண்டை தான், பிரச்சனை நடக்கும். ஆகவே கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவர்கள். சங்கீதம் 73:12 வாசிங்க. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். ஆஸ்தி என்ன பண்றாங்க? பெருக பண்ணிட்டே இருக்கணும். மனுஷன் பார்ப்பதினாலோ கேட்பதினாலோ வாங்குவதனாலோ திருப்தி அடையாத ஒரு மனிதன். பிரசங்கின் புஸ்தகம் நீங்கள் இதை பார்க்கலாம். எத்தனை காட்சிகளை பார்த்தாலும் மனிதன் திருப்தியே வராது. எவ்வளவு நாட்கள் டூர் போனாலும் கண்ணை திருப்திப்படுத்த முடியாது. எவ்வளவு இனிமையான பாடல்களை கேட்டாலும் காதை திருப்திப்படுத்த முடியாது. ஏனென்றால் திருப்தியற்ற ஒரு மனிதன், அதான் மனிதன். அப்போ ஆஸ்தியை சேர்க்கிறான். ஆமேன். நீதிமொழிகள் 28:8 அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான். அப்ப நம்ம கவனிக்கணும், வட்டியை வாங்கி ஆஸ்தியை என்ன பண்றாங்க? பெருக பண்றாங்க. இப்போ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வட்டி உண்டு, அதே போல் அரை நாளுக்கு வட்டி உண்டு, 1 நாளுக்கு வட்டி உண்டு, மீட்டர் வட்டி உண்டு. அதெல்லாம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. சமீபத்தில் ஒரு செய்தியை நான் ஊடகத்தில் பார்த்தேன். ஒருவரிடம் கொஞ்சம் வட்டிக்கு பணம் வாங்கி விட்டார், திரும்பி கொடுக்க முடியவில்லை. உடனே அவரை கடத்திட்டு போய் வீட்டில் கொண்டு போய் தலைகளை தொங்க விட்டு, அவரை கயிறை விட்டு தொங்க விட்டு அடித்தாங்க. போலீஸ்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. நீங்கள் பத்திரிகையில் அதை வாசித்திருக்கலாம். எவ்வளோ கொடுமையான காரியங்கள் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு பண வெறி, பண ஆசை வெறி, பணம் பிடிச்சி அலைகிற பயங்கரமான கூட்டம். கொடுக்க முடியலைன்னா கூட கொஞ்சம் நாட்கள் சலுகை கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற மக்கள். இதெல்லாம் கர்த்தர் கிருபையாக நம்ம தேசத்தை காக்கணும். நம்ம தேசத்துக்கு மனம் இறங்கணும். கொடிய தேசம், பாவ கிரியைகள் அதிகம், தேவனை துக்கப்படுத்துகிற, விசனப்படுத்துகிற, கோபமூட்டுகிற, எரிச்சல் ஊட்டுகிற பாவங்கள் அதிகம். நம்ம தேசத்துக்கு இறங்குறதுக்கு நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். நம்ம ஜெபிக்கணும். 5வதாக தீத்து 1:12 கிரேத்தா தீவர் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான்.
அல்லேலூயா. அடுத்தவங்க யார் தெரியுமா? சோம்பேறிகளாக இருக்கிறவங்க. காலையில் எழும்புகிறது கூட ரொம்ப சோம்பேறித்தனமாக தான் எழும்புவாங்க. ஆலயத்துக்கு வாரத்தை பார்த்தா லேட்டாக தான் வருவாங்க. காணிக்க போயிட்டு சீக்கிரமாக போயிடுவாங்க. இது அவங்களுடைய பழக்கங்கள், அதெல்லாம் மாற்றவே முடியாது. தொட்டில் பழக்கம், சுடுகாடு மட்டும். சோம்பேறியாக இருப்பாங்க. வேலைக்கு போனால் லேட்டாக தான் போவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இருக்கிற இடத்தில், வேலை ஸ்தலத்தில் உண்மை உத்தமமாக இருக்கணும், வேலையில் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. சாட்சி சொல்லி வாழ்வீர்கள் என்றல்ல, சாட்சியாக வாழ கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சோம்பேறிகள் அப்படிலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். மனிதர் யார் என்றால், நம்ம போய் சொல்லுவோம் பாருங்கள், நான் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வாங்கன்னா வரேன்னு சொல்ல வரமாட்டாங்க. கேட்டேன்னு சொல்ல தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. சோம்பேறித்தனமான ஒரு காரியம். நீதிமொழிகள் 6:9, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இவங்களுக்கு படுக்கிற நேரமும் தெரியாது, எழுந்திருக்கிற நேரமும் அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது கிளாக்கு வச்சு எழும்புறதுக்கு வச்சுட்டுனா கிளாக்கை உடைச்சிருவாங்க. ஏன்னா அந்த நேரம் வந்தோன்னா கோபத்தில் அடித்து உடைச்சிருவாங்க. எழும்புறதுக்கு விருப்பம் இருக்காது, ஒரு வாஞ்சை தாகம் இருக்காது. எப்போ வேணாலும் எழும்பலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம், அப்படி என்ன இருக்கிறவங்க, சோம்பேறித்தனமான காரியத்தில் இருக்கிறவர்கள். நீதிமொழி 26:14. கதவு கீழ்முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆமென். எங்க? படுக்கையில் ஆடிட்டே இருக்கிறானா. வசனம் அழகா சொல்ல பார்த்தீங்களா? சரியான நேரத்தில் எழும்பாதவங்க படுக்கையில் ஆடிட்டே இருப்பாங்க. சிலவங்க டக்குன்னு எழும்ப மாட்டாங்க. அப்படியே எழும்பிட்டு தூக்கம் விழித்தாலும் எழும்ப மாட்டாங்க. சிலவங்களுக்கு உடம்பு விழிக்கும், கண்ணு விழிக்காது. சில கண்ணு விழிக்கும், உடம்பு விழிக்காது. அப்படி தடவிட்டே போவாங்க பாத்ரூமுக்கு. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம தேசத்தை குறித்து நாம் ஜெபிக்கிற போது மனிதர்கள் யார் என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருந்தால் தான் நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும், சரியாக நம்ம ஜெபிக்க முடியும். ஒரு ஆளை ரட்சிப்புகள் நடத்துகிற போது இந்த ஞானம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு துண்டு பிரதியை கொடுத்துட்டோம், இல்லைனா ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்துட்டோம், அந்த வீட்டில் ஏதோ கடன் இல்லைனா வியாதி, போய் ஜெபிச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்துட மாட்டாங்க. அவங்களை விடுவித்து கொண்டு ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆகவே கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தரணும். இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:4. நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். ஆமென். இவங்க நினைக்கிறது ஒன்றும் என்ன ஆகாது, நடக்காது. என்ன சோம்பேறித்தனமாக இருக்கிறவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக ஜெபிக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். 6ஆவதாக தீத்து 1:12 ஓயாமல் பொய் பேசும் மனிதர்கள். சங்கீதம் 116:11. சங்கீதம் 116:11 வாசிக்கலாம். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். அடுத்தது யாருன்னா, மனிதர்கள் யாருன்னா பொய் பேசுகிறவங்க. பொய் பேசுகிறவங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கிற போது எங்கே பிரதர் இருக்கீங்கன்னா அடுத்த தெருவில் தான் இருப்பார், நான் சென்னையில் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பொய் பாருங்கள், செல்ஃபோன்லேயே பொய். இந்த செல்ஃபோன் அநேகருக்கு பொய் பேச வைத்து விட்டது. எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன்னா பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தூரத்தில் தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு பொய் பேசுகிறதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் பொய். மனிதர்கள் யார்? பொய் பேசுகிறவர்கள். இந்த ஒரு ஞானம் இருந்தால் தான் மனுஷன் பொய் பேசுவான், மனிதர்களாக இருந்தால் அது நடக்கும் என்பதை குறித்த ஒரு ஞானம் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். யோபு 13:4 வாசிக்கிற போது பொய்யை பிணைக்கிறவர்கள், பொய் என்ன பண்ணுவாங்க, பிணைத்து பேசுவாங்க. பொய் பேசுறதுக்கு அதிக விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சங்கீதம் 52:3 நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே பொய் பேசுவதற்கு நாவை பழக்குவிக்கிறார்கள் என்று எரேமியா 9:5 நான் வாசிக்கிறோம். இதெல்லாம் மனிதனுக்குள்ள பழக்கம். இந்த மனிதனுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள், அவருடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சாதான் இந்த இப்படிப்பட்ட பாவ கட்டுகளிலிருந்து, கட்டி வைத்த இருளின் வல்லமையிலிருந்து விடுவித்து நம்ம ஜெபிக்க முடியும். ஆகவே தான் மனிதர்கள் யார் என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையை இந்த விசேஷித்த ஞானத்தை தேவன் நமக்கு தருவாராக. 7ஆவதாக துரோகம் பண்ணுகிறவர்கள். மனிதர்கள் என்றால் துரோகம் பண்ணுகிறவர்கள். சங்கீதம் 68:18. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். அப்ப மனிதன் யாரு? துரோகம் செய்கிறவர்கள். துரோகம் செய்கிறவர்கள். நீதிமொழிகள் 11:6 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 11:6. செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள் என்பதை வாசிக்கிறோம். துரோகிகள் கொடுமையை தான் புசிப்பார்கள் என்று நீதிமொழிகள் 13:2 பார்க்கிறோம். இப்படி நம்ம துரோகம் பண்ணவர்களும் இருப்பாங்க. மனிதர்கள் என்றால் இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க. எல்லாரும் இல்லை, அப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கும்.
இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை சொல்லிகிட்டே வரேன். போய் பேசுகிற டிபார்ட்மெண்ட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க, துரோகம் பண்ண டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம ஜெபிக்க முடியும் தேசத்திற்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுற பெண்களை குறித்து ஊடகத்தில் பார்க்குறோம். பார்த்தீங்களா, பெண்களுக்கு ஆண்கள் செய்கிற துரோகம்லாம் பார்க்குறோம். அதுக்கு கொலையெல்லாம் நிறைய நடக்குது. கள்ளக்காதல் நிமித்தம் நம்முடைய தேசத்தில் அன்றாடமும் நடக்கிற துரோக செயல்கள் ஏராளம். கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற பெண்கள், மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற ஆண்கள், கண்ணீரோடு தன்னை வளர்த்தெடுத்த பெற்றோருக்கு தெரியாமலே துரோகம் பண்ணுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் மேற்கொண்டு ஜெபிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் நமக்கு தரட்டும். அடுத்து 8வதாக மதியற்றவர்கள். நீதிமொழிகள் 15:20. நீதிமொழிகள் 15:20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். ஆமென். புத்தி இல்லாத காரியங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் தாயினுடைய போதகத்தை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஆனால் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க வாலிப தம்பிகள் எல்லாம். மதியற்றவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15:20 பாருங்க. நீதிமொழிகள் 15:20. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான். அலட்சியம் பண்ணுகிறான். எரேமியா 4:22 வாசிக்கிற போது அவர்கள் தேவனை அறியாதவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மனிதர்கள் என்கிற ஒரு அறிவில் நாம் வேதத்தை தியானிக்கிற போது, வசனத்தை நாம் கவனிக்கிற போது மனிதர்கள் இப்படிப்பட்டவர்களாம் இருப்பாங்க. இன்னும் நிறைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பொதுவாகவே மனிதர்கள் யார் என்பதை குறித்த ஒரு பொதுவான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பொருளாதவர்களாக இருக்கிறார்கள் என்று நீதிமொழிகள் 24:1 நம்ம வாசிக்கிறோம். உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று ஏசாயா 1:3 நம்ம வாசிக்கிறோம். இப்படி வேதத்தில் நிறைய வசனங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்க முடியும். ஆகவே மனிதர்களை குறித்த ஒரு தெளிவு நமக்குள் வந்துவிட்டால் இந்த தேசத்திற்காக உத்தரவாதம் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம ஜெபிக்க முடியும். ஆகவே அந்த கிருபைகளை தேவன் நமக்கு நிச்சயம் தருவார். கவலையோடு இருக்கிற ஜனங்கள் உண்டு. ஜனங்களுக்கு பயங்கரமான கவலை, தேவையில்லாத காரியத்துக்கு கூட அவங்க கவலைப்படுவாங்க, கவலையோடு இருப்பாங்க. சில இடங்களுக்கு நீங்கள் போனால் கவலையோடு சில மக்கள் இருப்பாங்க. பாட்டு பாடும்போது பாட மாட்டாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை போராட்டத்தில் அவர்கள் அந்த கவலையில் சிக்கி கிடப்பாங்க. ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப யோசித்தாலே கவலை வந்துவிடும். அதனால் ஆண்டவர் சொன்னார், கவலை வந்துச்சுன்னா கலக்கம் வந்துடும். ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே நீ அநேக காரியத்தை கவலைப்பட்டு நீ கலங்குகிறாய். இப்போ கவலை வந்துச்சுன்னா அடுத்து கலக்கம் வரும். கலக்கம் வந்துச்சுன்னா அடுத்து பலவிதமான சோர்வுகள், டிப்ரெஷன், மன அழுத்தங்கள் வரும். இதெல்லாம் சாதாரணமாய் வருவது. தனிமையான நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு இறங்க வேண்டும், ஜெபிப்பதற்கு இறங்க வேண்டும், அதிக நேரம் மன்றாடுவதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் நமக்கு அளவில்லாமல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனிதர்கள் யார் என்பதை குறித்த ஒரு பொதுவான சில கருத்துக்களை நாம் பார்த்தோம். என கண்பானவர்களே, ஆவியானவர் உங்களை ஜெபிக்க பாரப்படுத்துவாராக. பாவத்திலும் சாபத்திலும் அறியாமையிலும் அடிமைத்தனத்திலும் சிக்கி கிடக்கிற ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு ஜெபத்தால் தான் முடியும். ஜெபத்தால் தான் முடியும். நம்ம தேசத்தை மறுரூபப்படுத்துவது ஜெபந்தான். ஜனங்களை, இப்படிப்பட்ட ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவது ஜெபந்தான். இப்படிப்பட்ட மக்களை தேவனை அறிய வைக்கிறது ஜெபந்தான். உணர்வுள்ள மனிதராய் மாற்றுவது நம்முடைய ஜெபந்தான். நம்ம குழுவாய் ஜெபிக்கிற போது, குடும்பமாய் ஜெபிக்கிற போது, சபையாய் ஜெபிக்கிற போது தேவன் தேசத்தின் மேல் தன்னுடைய கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். ஆமேன். அப்போது ஒரு காரியம் நடக்கணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கணும். ஜெபந்தான் தேவனை கிரியை செய்ய தூண்டும். நாம் தேவ சமூகத்தில் நாம் நின்று உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சேர்ந்து சொல்லுவோமா? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே. கண்கள் எல்லாம் குளமாகணும், என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமென் ஆமென். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆத்துமா பார்த்து
எப்படிப்பட்ட ஜனங்களைத்தான் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பாரம் நமக்குள்ள வரணும். ஐயோ, சத்துடைய கையில் இவங்க சிக்கி இருக்கிறாங்களே, அடிமைத்தனங்களில் சிக்கி இருக்கிறாங்களே, அப்படியே இவங்களை யார் ஆண்டவரை விடுவிப்பா? குமாரன் விடுதலை ஆக்கினால்தான் விடுதலை ஆவாங்க. அப்போ விடுதலை யார் கையில் இருக்குது? ஏசப்பா கையில் இருக்குது. அப்போ அந்த விடுதலையை தருகிற தேவன் நம்ம அருகில் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கிற போது நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார், அவர் என் ஜெபத்தை கேட்கிறார், நிச்சயமாய் பதிலை தருவார் என்கிற வாஞ்சையோடும் தாகத்தோடும் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தேவன் கிருபைகளை வெளிப்பட பண்ணுவார். இந்த கண்ணீரின் அபிஷேகத்தை அளவில்லாமல் தேவன் தருவார். ஆண்டவர் பார்த்துக்க, ஆண்டவரே கண்ணீரின் ஆவியை எனக்கு தாங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். எரேமியா தீர்க்கன், ஓ என் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீர் ஊற்றுமாக இருந்தால் நலமாக இருக்கும்னு அவர் சொன்னார். எரேமியா 3:21 அழுது கொண்டு ஜெபிக்கும் ஜெபம் உயர்ந்த ஸ்தானத்தில் கேட்கப்படும். 126 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணீர் கர்த்தருடைய கணக்கிலே கணக்கு வைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது தேவன் இந்த கண்ணீருக்கு பதில் தருகிறார். கண்ணீரை பார்க்கிற போது தேவன் இறங்குகிறார். தள்ளான ஜனங்களை பார்த்து இறங்குறார். வியாதியாக இருக்கிற பார்த்தோன்னே இறங்குறார். அப்போ அந்த இறக்கம் வெளிப்படணும்னா கண்ணீரோடு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீராவி எனக்கு தாரும் தேவா, கதறினார் அழுதிடுவே தேவா. சேர்ந்து கண்ணீராவி எனக்கு தாரும் தேவா, கதறினார் அழுதிடுவே தேவா. கரவேர்த்தி தேவா, 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 என் தேவா, 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 என் தேவா. அப்பா, ஏசப்பா, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்தின் மேலும் மன்றாட்டின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. கண்ணீரின் ஆவியை கர்த்தர் ஊற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தாகம் உள்ளவன் மேல் ஆண்டவரே தண்ணீரை ஊற்றுகிற தேவனே, இந்த அருமையான நேரத்தில் இந்த கண்ணீரின் ஆவியை தாரும் அப்பா. எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு ஆண்டவரே நீ ஜெபித்தீரே. லாசருடைய கல்லறையில போன போது அவர்கள் அழுவதை பார்த்து நீர் கண்ணீர் விட்டீர் என்று யோவான் 11:35 பார்க்கிறோமே. 11:35 தகப்பனே, கண்ணீர் விட்டு கதறியலும் அந்த ஏக்கத்தை எனக்கு தாங்கப்பா. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற பாரத்தை தாங்கப்பா. மனதுருக்கத்தோடு ஜெபிக்கட்டும், ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கட்டும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஒரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். சிறு பிள்ளைகளை கூட கடத்திட்டு போய் அந்த பிள்ளைகள் விற்கப்படுகிற போது அந்த பிள்ளைகளை பிச்சை எடுப்பதற்கு பயன்படுத்துகிறாங்களாம். அதிகம் சம்பாதிக்க நினைக்கும் துர்மார்க்கர்கள் இந்த கிரியைகளை செய்கிறதாக அந்த பத்திரிகை செய்தியில் நான் வாசித்தேன். எவ்வளோ கொடுமை பாருங்கள். பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் சிக்கி கிடக்கிற அந்த ஜனங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க யார் உண்டு? கர்த்தர் ஆவலோடு அங்கலாய்ப்போடு நம்ம மத்தியில் நிற்கிறார். இவங்களுக்கு யாருப்பா ஜெபம் பண்ணுவா? என் இருதயத்தின் பாரத்தை அறிந்து யார் ஜெபம் பண்ணுவா? இல்லை கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, நாங்கள் ஜெபிப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே, இல்லை நம்புங்க ஆண்டவரே, நாங்கள் ஜெபிப்போம். பிதாவே, இப்படி சமூகத்தில் விண்ணப்பம் பண்றையா, எங்களுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்றையா. ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. பாரத்தை தாங்க ஆண்டவரே. பெருமூச்சோடு ஜெபிக்கட்டும், கற்ப வேதனையோடு ஜெபிக்கட்டும். அறிந்து போன மக்களை குறித்து பரிந்து பேசி பரிதவிக்கிற ஒரு இருதயத்தை தந்தங்களை காத்துக்கோங்கப்பா. நிரப்புங்க. கர்த்தர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். இந்த பாரம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. தேவன் உங்களை பாரப்படுத்துகிறார். மனிதன் பாரப்படுத்தி ஜெபிக்க வைத்தால் சில நிமிடங்கள் தான் ஜெபிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் பாரப்படுத்தி ஜெபிக்க வைப்பார் என்றால் நீங்கள் பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் மன்றாட முடியும். தேவன் பாரப்படுத்தி ஜெபிக்க வைக்கிற உன்னத அனுபவத்துக்குள் வாருங்கள். ஆவியானவர் பாரப்படுத்தி ஜெபிக்க வைக்கிற உன்னத அனுபவத்துக்குள் வாருங்கள். பெருமூச்சோடு ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர் தூண்டுகிற ஆவியானுடைய அந்த உன்னத அனுபவத்துக்குள்ள கடந்து வாருங்க. ஜெப குறிப்பை தேவனிடமிருந்து பெற்று ஜெபிக்கிற உன்னத அனுபவத்துக்குள்ள கடந்து வாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, மண்டாடி ஜெபிக்கிற மக்கள் எங்கும் எழும்பட்டும். தேசமெங்கும் மண்டாட்டி ஜெப சேனைகள் எழும்பட்டும். சிறு பிள்ளைகள் எழும்பி ஜெபிக்கட்டும், வாலிபர்கள் எழும்பி ஜெபிக்கட்டும், முதியவர்கள் எழும்பி ஜெபிக்கட்டும், தொழில் செய்கிறவர்கள் எழும்பி ஜெபிக்கட்டும். எங்கும் ஜெப சத்தம் கேட்கட்டும். ஜெப மேகங்கள் தேசத்தை மூடட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு எழுப்புதலை காண வாஞ்சிக்கிறோம். அந்தகார இருளில் இருக்கிற மக்களை ஆச்சரியமான ஒளிக்கு நீர் வரவழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக ஜெபிக்கிற ஒரு பெரிய ஜெப சேனை தேசமெங்கும் எழும்பட்டும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்திற்கு பதில் தருவதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நன்றி சொல்லுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களை இந்த நேரத்தில் சந்திக்கவும் உங்களோடு கூட தேவனுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். இந்த மனிதனுடைய நிலை, தேசத்தின் நிலையை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அதை குறித்ததான அநேக புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். இந்த ஜெப டைரி வாங்க ஜெபிக்கலாம் என்ற புத்தகங்களாம் அதிகமாக இருக்கிறது. இதை நீங்கள் வாங்கி நீங்கள் ஜெப குறிப்பை, தேசத்தின் நிலையை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். வரைபடத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கலாம். அதற்கு வேண்டிய வரைபடங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. God bless you.